ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தமிழ் லைஃப் ஸ்டைல். என்னோட முதல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை வியூவர்ஸ்க்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் கிவிங் யுவர் சப்போர்ட் டு அவர் சேனல்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி. நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 12 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி. இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்க 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 5 கிராம்பு, 3 பட்டை இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறதுனால மீடியம் சைஸ் வெங்காயம் எனக்கு போதும். ஸோ 3 தக்காளியை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. மசாலாஸ் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவைப்படும். அதுக்கப்புறம் சீக்ரெட் மசாலா, கரம் மசாலா, அதுக்கு தேவையான பொருட்கள் 16 கிராம்பு, 5 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் குக்கரை தான் நான் இன்றைக்கி எடுத்து சமைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 4.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸை ஆட் பண்ணி லேசாக பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட நேச்சுரல் கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயத்தை ரொம்ப கருக விட வேண்டிய அவசியம் கிடையாது. நேச்சுரல் கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். ஸோ நான் இன்னைக்கு தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சாஃப்டானதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். தக்காளியை சேர்த்து தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தக்காளியோட அந்த பச்சை வாடையும் போகணும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிய விடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி தக்காளியை கிளறி விடுங்க. பாருங்க, தக்காளி நல்லா குக் ஆகிட்டு வருது. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் 1/2 kg சிக்கனை தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ சிக்கனை சேர்த்துட்டேன். சிக்கனை நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வெங்காயமும் ரெண்டுமே சேர்ந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நான் ஜென்ட்லாக கிளறி விடுறேன். நல்லா ஜென்ட்லாக கிளறி விடுங்க. ஜென்ட்லாக வதக்கணும். இஞ்சி பூண்டோட வாடை போகணும் முக்கியமாக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு நல்லா சிக்கனில் போய் இறங்கணும். அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டை கிளறி விடுங்க. அப்புறம் நான் மசாலாஸை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மசாலாஸ்லாம் எல்லா சைட்ஸ்லேயுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மசாலாஸை கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லேசாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அது ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலாவோட பவுடர் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதுக்கப்புறமா கல் உப்பு தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். ஸோ கல் உப்பையும் போட்டு இந்த அளவுக்கு எனக்கு போதும். ஸோ கல் உப்பை போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி, எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஸோ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லா மசாலாஸும் தண்ணியோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணியோடு சேர்த்து அந்த மசாலாஸை கிளறி விடுங்க. சைட்ஸில் இருக்க எல்லா மசாலாஸையும் தண்ணியோடு எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதோட ஜூசினஸ் நல்லா அந்த சிக்கனில் இறங்கும். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு 2 விசில் போட்டு சிக்கனை எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சிக்கன் குக் ஆகிருக்குன்னு. அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும்.
நான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி சிக்கனை கொதிக்க விட்டுருக்கேன். ஏன்னா அந்த தண்ணியெலாம் இன்னமும் கொஞ்சம் வற்றணும், அதுக்காக சிக்கனை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள், சிக்கனோட பதம் இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு சிக்கன். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ், கொத்தமல்லி தழையை தூவி சூடாக ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட டேஸ்ட் நல்லா டாமினேட் பண்ணியிருக்கு. அதுக்கு தான் இந்த ரெசிபிக்கு நம்ம ஜிஞ்சர் சிக்கன் கிரேவின்னு சொல்கிறோம். நிஜமாகவே ரொம்ப யம்மியாக இருக்குது பார்க்கவே. நாங்கள் இன்னைக்கு நல்லா ரசம் மிளகு சீரகம் போட்டு நல்லா காட்டாக ரசம் வச்சு அதோட இந்த சிக்கன் கிரேவி, ஜிஞ்சர் சிக்கன் கிரேவியை சூடாக சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டு அற்புதமாக வந்ததுங்க. ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்கும் அப்டேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.